நேர்களே, இப்போது விஜய் தாவேகாவினுடைய கூட்டணி தலைவராக அவர் தாவணி அமைப்பு தலைவராக இருக்கிறார். அவர் நேற்று பிரச்சாரத்தை சேலத்தில் பண்ணியிருக்காரு. அது அவருடைய உரிமை. திமுக நேற்று 5000 ரூபா அனுப்பி வச்சுருக்காங்க. அது குறித்து அவர் பேசியிருக்கார். இப்போ ஒரு தலைவர் இருக்கிறான்னா அந்த தலைவனை கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறது தான் அரசியல்வாதிகளுடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் நேற்று ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா, விஜய் நடிகை த்ரீஷாவை அவருடன் தவறான உறவில் இருக்கார். முதல்ல நடிகை த்ரீஷாவை விட்டு விஜய் வெளியே வரணும் அப்படின்ட்டு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவரும் முன்னாள் அமைச்சரும் அனுபவம் வாய்ந்த திரு நயினார் நாகேந்திரன் பேசுகிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும்போது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் கட்சி நடிகர் விஜய் த்ரீஷாவோடு இருக்கிற உறவை முதலில் சரி செய்யணும். குடும்ப உறவுகளில் அவர் குடும்பத்துக்குள்ளே ஏராளமான சிக்கல் இருக்கிறது, அதையெல்லாம் சரி செய்துவிட்டுத்தான் அவர் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு அவர் பேசுனது இன்றைக்கி பேச்சு பொருளாக பெரும் பரபரப்பை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த செய்தியினுடைய ஒரு அனலிட்டிக்கலாக நாம் சில விஷயத்தை இன்றைக்கு கட் அண்ட் ரைட் சுஃபி டாக்ஸ் என்னுடைய விஷயத்தில் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய மாண்புகள், அவனுடைய விவகாரங்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். அதெல்லாம் குறித்து நாம் பேசினா கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லெறிந்த கதையாயிரும். பைபிளில் ஒரு வசனம் உண்டு. யூத மக்கள் ஆண்டவருடைய கடும் தண்டனையை கொடுப்பதற்காக கடும் குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணோடு முச்சந்தியில் நிறுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எல்லோரும் பரவசமாக வருகிறார்கள். ஆண்டவருடைய கட்டளை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம், ஆண்டவருடைய கட்டளை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ட்டு நிறைவேற்றுவதற்கு வெகு வேகமாக வருகிற போது ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த யூதர்களை நோக்கி, அவரும் ஒரு யூதர் சமூகத்தில் பிறந்தவர், அவருடைய அம்மா மேரி, அவர் சொல்கிறார், உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் மட்டும் கற்களை எடுத்து அடியுங்கள் என்று ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதாகவும், முகம் தொங்கிப்போன எல்லா யூதர்களும் அந்த கற்களை தூக்கி வெளியே போட்டு திரும்பி போனதாகவும் பைபிளுடைய வரலாறு கோட் பண்ணி கொட்டுது. இப்போ இதே கேள்வியை நாம் கேட்டால், உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ நீங்கள் விஜயை கல்லெறித்து அடியுங்கள் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு சினிமாக்காரருக்கு இது போன்ற வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. அண்மையில் ரஜினிகாந்தும் சாமியாராக தன்னை காட்டிக்கொள்ளும் இளையராஜாவும் மேடையை பகிர்ந்து கொள்கிற போது இவர் எப்படி பீர் குடித்தார், எப்படி கிசுகிசு விளையாட்டு விளையாடுவார், எப்படியெல்லாம் என்கிட்ட பேசினார் அப்படின்ட்டு போட்டு உடச்சி ரஜினிகாந்த் கேவலப்படுத்தினார். அண்மையில் நடிகை ராதிகா ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தாங்க. நள்ளிரவு நேரத்தில் நானும் ரஜினிகாந்தும் சென்னை மாநகரில் பல இடங்களில் விசிட் பண்ணுவோம். அப்போ ரஜினிகாந்த் ஒரு பெண்ணோடு அலைகிறார் இரவு அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ஃபோன் போட்டான் அந்த அம்மா, ரஜினிகாந்துடைய ஒய்ஃபு லதா ரஜினிகாந்த். அப்போ தான் அவருக்கு சரியா, நான் ரஜினிகாந்தோட வண்டியில் சுற்றினது லதாவுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட ஒரு கஷ்டப்படாமல் சங்கடப்படாமல் அந்த செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ சினிமா உலகத்தில் இதெல்லாம் சகஜம்தான். சினிமா உலகத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. பல பெண்களோடு அவர்கள் சல்பாபத்தில் இருப்பது, உறவுகளை வைத்திருப்பது, கலற்றி விடுவது, காதலிப்பது. சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயலட்சுமியோடு நீண்டகால உறவில் இருந்தார், அவரே ஒத்துக்கிட்டார். அந்த அம்மா ரொம்ப கொதி நிலையை அடைஞ்சாங்க. ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பிரபாகரனை பற்றி பேச ஒரு ஒழுக்கச்சீலன், அதை பற்றிலாம் டஸ்இன் கேர். தமிழ் மொழி, தமிழ் மானம், தமிழ் மரபை பற்றி பேசிட்டு என்ன சாக்கடையில் கால் விட்டு நல்ல தண்ணியில் கழுகுற கதையாக, சகதியை கண்டால் மிதிப்பது, தண்ணீரை ஊற்றி கலகிற கதையாக அவங்க போயிட்டாங்க. சினிமாக்காரர்களுக்கு மட்டுமல்ல,
நம்ம ஒரு கேள்வி, நாம் யோக்கியமா? பாரதிய ஜனதாவில் எல்லாரும் யோக்கியமா? அதிமுகவில், திமுகவில், நாம் தமிழரில் எல்லாரும் யோக்கியமா? விஜய் கட்சியில் யோக்கியமா? இல்லை விஜய் யோக்கியமா? இல்லை பிஜேபியினுடைய உச்சபட்ச தலைவர்கள், டெல்லி தலைவர்கள்லேருந்து தமிழ்நாட்டு தலைவர் வரைக்கும் யோக்கியமா? அந்த கேள்வியை கேட்டுட்டா முகத்தை எங்கே கொண்டு வைப்பீங்க மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறது சரியில்லை. பொதுவாக அப்படி ஒரு பேச்சை ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட முன்னாள் அமைச்சரவையிலும் இருந்து கொஞ்சம் அதிகமாக தேவையில்லாமல் பேசாத ஒரு நல்ல மனிதராகத்தான் அடையாளம் காணப்பட்டார். அவருடைய கட்சி எப்படி இருக்கலாம், அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இந்துத்துவா இருக்கலாம், சனாதனமாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த விவகாரத்தில் அவர் சிக்கிக்கொண்டார். தாவேகாவினுடைய நிர்மல்குமார் ஒரு பண்ணையார், அரசியல் தெரியாது, இது குறித்து பதிலளிக்கும் போது அவர் விமர்சித்திருக்கிறார். அந்த விமர்சனத்தில் கூட விஜய் அப்படி இல்லை என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, தாவேகாவின் சார்பில் நிர்மல்குமார் நயினார் நாகேந்திரனுக்கு பதிலளிக்கும் போது என்ன சொன்னார்னா, நாங்கள் கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட ஜெயிக்கலை அப்படின்னா அரசியல் தெரியாமல் பேசுகிறாரு. அரசியல் தெரிஞ்சால் எங்களை அப்படி பேசுவாரா? நாங்கள் கவுன்சிலருக்கே போட்டி இல்லையப்பா, எலெக்ஷன்லேயே நிற்கலே, எங்களை அப்படி பேசுகிறது. அவர் ஒரு பண்ணையார், அரசியலே தெரியாது அப்படின்னு தாவேகாவின் சார்பில் செய்தி தொடர்பாளர் உயர்மட்ட தலைவர் சிடி நிர்மல்குமார் பதிலை வழங்கிட்டார். கதை முடிஞ்சுது. இதற்கு பிறகும் இந்த விவகாரங்கள் குறித்து பேசியது உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு செட்பேக். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய ஒய்ஃபு இங்கிலாந்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் சங்கீதா. அவருடைய மகன் தனித்து இருக்கிறார், இவர் தனித்து வாழ்கிறார். அவருடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகரும் சோஃபாவும் மனைவியும் தனித்து வாழ்கிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் வருகிறது. இந்த பிரச்சனைகளெல்லாம் அரசியல் கட்சிகள் பேசலாமா அப்படின்னா, அது குறித்து பேச வேண்டிய நிர்பந்தமோ சூழலோ நமக்கு தேவையில்லை. நாளைக்கு அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பல கள்ள உறவுகள் இருந்தது, சினிமா சம்பந்தமான தொடர்புகள் இருந்ததுன்னா அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா உலகத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு அரசியல் தலைவன், ஒரு டைனமிக் லீடர்ஷிப் செக்ஸுவல் ஸ்கேண்டலில் மாட்டக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. ஆனாலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் போன்ற வழக்கில், ஜெஃப்ரி டேவிட் எப்ஸ்டீன் போன்ற வழக்கில் சிக்கிக்கொண்ட இந்த ட்ரம்ப் இன்னைக்கும் தொடர்றார். அடிதடி வழக்கு அவர் மேலே இருக்குது, பாலியல் வழக்குகள் இருக்குது. 14 வயது பெண்ணை அவர் மானபங்கப்படுத்திய எப்ஸ்டீன் ஐலண்ட் வழக்கு அவர் மேலே இருக்குது. அது அமெரிக்காவில் இருக்கும்போது இந்தியாவில் இதுதான் ஒரு தகுதி ஒரு அரசியல்வாதிக்குன்னா, நம்மை விட்டு சென்று போன பல தலைவர்களுக்கு இது வரலாறாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இது ஒரு பர்சனல் லைஃப். ஒவ்வொரு மனிதனுடைய தனி வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கையில் யாரும் ஈடுபடக்கூடாது. மட்டுமல்ல, அவர் திரீசாவை வைத்து கொண்டால் என்ன, வேறு யாராவது சினிமாக்காரிகளை வைத்து கொண்டால் என்ன, தனி விமானத்தில் அவர்களை கூப்பிட்டு கொண்டு வெளிநாட்டுக்கு செல்கிறார் திரீசாவை. அதனால் தமிழக மக்களுக்கு என்ன? தமிழ்நாட்டுடைய அரசு கடன் குறையுமா? தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம், ஏழைகள் அபலைகளுக்கான வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை கிடையாது. அரச பதவிகளில் போட்டியிடுபவர்கள் போட்டியிடுகிறார்கள், அவர்கள் தங்களுக்கு தேவையான மக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகம். அப்போ நடிகர் விஜயை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காளர்கள் அவர் யாரோடு தொடர்பில் எந்த நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வாக்களிக்கும் பட்சத்தில் அவர் முதன்மை பெறுவார். இதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் முதன்மையாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நடிகர் விஜய் குறித்து, அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து, அவருடைய யோக்கியதை குறித்து, பல பெண்கள் தொடர்பு குறித்து நயினார் நாகேந்திரன் பேசினால், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய கேடி ராகவனுடைய விவகாரம் அசிங்கப்பட்டது. அவருடைய கட்சியில் அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்திருக்கக்கூடிய அவர் பேர் யார், கேசவ விநாயகத்தினுடைய விவகாரங்களும் கூட பிரச்சனைக்குரியது. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆபரேஷன், இன்னும் பல விவகாரங்கள் பாலியல் பலாத்கார கட்சியாகத்தான் பாஜகவை திராவிட இயக்கங்கள் சொல்லி கொண்டிருந்தது. திராவிட கட்சிகளின் மீது ஏராளமான வசைகள்,
இந்த சனாதன புருஷர்களுக்கு உண்டு. ஆனால் அவர்களே அதிலே மூழ்கி கொண்டிருக்கிற போது திரு விஜயை குறித்து பேசுவதற்கு எந்த உரிமையும் யாருக்கும் இல்லை. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் உண்மையிலேயே நடிகை த்ரீஷாவோடு தொடர்பில் இருக்கலாம், இது சகஜம் அந்த துறையை பொறுத்தவரை. அதை பற்றி த்ரீஷா கவலைப்படலாம், இவர் கவலைப்படலாம், எஸ்ஏஎஸ் கவலைப்படலாம், சோஃபா கவலைப்படலாம், சங்கீதா கவலைப்படலாம். இது அவங்க குடும்ப பிரச்சனை. இது கோர்ட்டில் போனால் நிற்காது, வழக்கில் போனால் நிற்காது, எதுவுமே நிற்காது. இதுதான் இந்திய அரசியல்வாதின்ற அடையாளம். இது குறித்து பொதுவெளியில் பேசி வாங்கி கட்டி கொண்ட நைனா நாகேந்திரன் முதுகுக்கு பின்னால் இருக்கும் அழுக்கை பார்க்க வேண்டும். தான் பயணிக்கும் கட்சி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் யோசித்தால், தேசிய லெவலும் தமிழ்நாட்டு லெவலில் தான் இந்த மாதிரி சம்பந்தமில்லாத பேச்சை, தமிழர்கள் வாழ்வுக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தமில்லாத பேச்சை பேசக்கூடாது என்பதுதான் நம்முடைய பார்வை. நன்றி.